பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்து விட்டார். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம் இல்லைங்களா? ஆண்டோடைய பிள்ளைங்களே, ஒரு முக்கியமான நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு நைட்டு 31 நைட்டு 10 மணிக்கு நம்முடைய சபையில் முழு ஜெபம் ஆரம்பமாகிறது. காலையில் 4 மணி வரைக்கும் இங்கு முழு ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நாங்கள் நடத்த போகிறோம். நீங்கள் வருகிறவர்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். காலையில் முடிந்த பிறகு உங்களுக்கு டிஃபன் இருக்கும், நீங்கள் டிஃபன் பண்ணிவிட்டு போகலாம். அது மட்டும் அல்லாதபடிக்கு நைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு அப்படி ஒரு கேக் கட்டிங் இருக்கும். கேக் கட்டிங் பண்ணலாம். நல்ல ஒரு செலப்ரேட்டிங் இருக்கும். பசங்களுடைய சின்ன சின்ன காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆகையினால நீங்கள் தயவு செய்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். சரியாக 10 மணிக்கு நேரத்தோடு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை சீக்கிரம் வந்துடுறேன்னா சீக்கிரம் வந்துடுங்க. நீங்கள் இங்கேயே கூட இருந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் ரெடி ஆகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவர் கிரியை செய்வார். உங்களை நான் எதிர்பார்க்குறேங்க. இந்த வருஷமெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக ஜெபத்திலும் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவியாக இருந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நாம் இன்றைக்கி நாள் விட்டு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசித்துடுறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 2024 வருஷம் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருந்ததா? உங்கள் பிள்ளைகள் மேலே வைக்கப்பட்டிருந்ததா? உங்களுடைய பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் விசாரித்தாரா? உங்கள் குடும்பத்தை விசாரித்தாரா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அழகாக நடத்திக்கிட்டு வந்தார் இல்லை? கைவிடவே இல்லைல்ல? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதை நினைக்கும் போது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரை கனப்படுத்துகிறேன். நடத்தின கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்ல. அவரை நன்றியோடு துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு தாங்க நாளைக்கு நைட்டு 31ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நம்முடைய சபையில் தேங்க்ஸ்கிவிங் ஆராதனையும் 12 மணிக்கு மேலே வாக்குத்தத்த ஆராதனையுமாக நாம் நியமித்திருக்கிறோம். வந்து கலந்து கொள்ளுங்க. சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்தது போல அடுத்து 25வது வருஷத்துலேயும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பாடுபடுவோம். நாம் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். நீங்கள் எல்லாரும் வாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் அழகாக நடத்துனீங்க. நீங்கள் விசாரிக்கிற தேசமாக எங்கள் தேசத்தை வச்சிங்க. எங்கள் மேலே உம்முடைய கண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தும். இந்த வருஷமெல்லாம் நடத்தினீரே, தேவைகளை சந்தித்தீரே, ஊழியத்தை நடத்தினீரே, சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே, ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, பாதுகாப்பை கொடுத்தீரே, வீட்டில் சமாதானத்தை கொடுத்தீரே, போராட்டங்களுக்கு விலக்கினீரே, ஜீவனை ஆண்டவரை கூட்டி கொடுத்தீரே. உமக்கு நன்றி. எல்லா ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. அடுத்த வருஷமும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பலத்தினால் எடைக்கட்டி கர்த்தனை நடத்தும் என்று சொல்லி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளைக்கு நைட்டு நடக்க போகிற இரவு ஜெபத்தை கர்த்தனை ஆசீர்வதித்து அங்கீகரித்து கொள்ளும். ஒரு பலத்த அக்கினி வெளிப்படட்டும். ரெவலேஷன் ஸ்பிரிட் வெளிப்படட்டும். தேசத்தை குறித்து, பட்டணங்களை குறித்து, மாநிலங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் இடைப்படும், அற்புதங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் கோடருங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயத்தமாய் வாங்க, நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.